ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். இந்த வீடியோ வாயிலாக சிறிய ஜோதிட குறிப்பை காண்போம். செவ்வாய் ஒரு பாவகிரகம், சனி ஒரு பாவகிரகம். செவ்வாய் மூர்க்கமானவன், மூர்க்க குணம் படைத்தவன். சனி மந்த குணம் படைத்தவன். செவ்வாய் அதிக மூர்க்கத்தனத்தால் நமக்கு அவருடைய தசாபதிகள் கெடுதலை தருவார். சனி அதிக மந்தத்தனத்தால் எதையும் செயல்படாமல் இருந்து நமக்கு கெடுதலை தருவார். செவ்வாய் சனி இருவரும் பலமாக இருந்தால்தான் அவர்களுடைய வேலைகள் காரகங்களை சரியாக தருவார்கள். வேறு சுப கிரக தொடர்போ வேறு ஒரு பாவகிரக தொடர்போ சேரும்போது அவர்களின் நிலையில் மாற்றம் ஏற்பட்டுவிடும். செவ்வாய் வலிமை பெற்று வேறு சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சம் அளவுக்கு அதிகமான கோபப்படுதலாலும் தன்னுடைய மூர்க்க குணத்தாலும் தன் வாழ்க்கையை தொலைத்து விடுவார். சனி கிரகம் அதிக வலிமை பெற்று வேறு சுபகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சம் எந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் என மந்த நிலையை கொண்டு வந்து வாழ்க்கையை தொலைத்து விடுவார். செவ்வாய் குருவோடைய தொடர்போ அல்லது சுக்கிரன் தொடர்போ அல்லது ஒளிச்சந்திரன் தொடர்போ பெற்றிருக்கும் போது அந்த மூர்க்க குணம் கட்டுப்பட்டு ஆக்கப்பூர்வமான நிலைக்கு அவருடைய வேகம் எடுபட்டு வெற்றி பெறுவார். சனி கிரகம் குருவோட தொடர்போ சுக்கிரன் தொடர்போ அல்லது ஒளிச்சந்திரன் தொடர்போ இருக்கும்போது சனியின் மந்தம் நிதானமாக மாறி நிதானமாக பொறுமையாக இருந்து சரியான நேரத்தில் வேலையை செய்து வெற்றி பெற வைப்பார். ஆக சனி செவ்வாய் இருவரும் முரண்பட்ட கிரகங்கள் தான். இருவரும் வலுத்து தனித்திருக்கும் போது தத்தம் தகுதிக்கு ஏற்ப ஜாதகருக்கு கெடுதலை தருவார்கள். குரு சுக்கிரன் இந்த மாதிரி சுபகிரகங்கள் தொடர்பை சனி செவ்வாய் பெறும்போது தத்தம் நிலையில் தான் இருப்பார்கள். அதாவது சுபத்தன்மை பெற்றாலும் செவ்வாய் மூர்க்கனாகவும் சனி மந்தனாகவும் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மூர்க்கத்தனத்தில் ஒரு நிதானமும் மந்தத்தனத்தில் ஒரு வேகமும் கிடைத்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். வணக்கம்.